This is எங்களோட பயங்கர ஒரு 10வது big வருஷம் fam- சார் 10th இயர் இது. நெக்ஸ்ட் மந்த் வேற ஆனிவர்சரி வருது. ஆமா. So அதுக்கு ரொமான்டிக்கா பாட்டு பாடுறதா அதெல்லாம் நடக்கிற காரியமா அது? படத்துல மட்டும்தானே ma'am எல்லாம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சூப்பரா This இருக்கு. is something I love. நான் என்ன ஆனாலும் இது இட்ஸ் a very old painting. கிக்கிக்கு நல்ல aesthetic சென்ஸ்ங்க. அவ நல்லா சொல்லுவா இது இப்படி பண்ணலாம்னு. அதே மாதிரி என் டாட்டருக்கும் she's also good aesthetic sense. Maybe even better I think. So ரெண்டு பேருமே நல்லா பண்ணுவாங்க அது. இது நான் ஆக்சுவலி ஆரோவில்ல வாங்கினேங்க. அப்பா பியூட்டிஃபுல்லா இருக்கு ma'am. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான். இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் கும்பகோணம் போனோடனே ஒரு கடையில் பார்த்தேன், ரொம்ப அழகழகா விக்கிரகம்லாம் இருந்தது. ஸோ ஐ தாட் வை நாட் கீப் திஸ் சொல்லி அது எல்லாத்துக்கும் தனியாக வாங்கிட்டேன். அண்ட் இன்னொன்று ஒரு சூப்பரான மேட்டர் வந்து உங்களோட அந்த 80s கேங் மேம். அது வந்து ஆக்டர்ஸை தாண்டி I think more than ஒரு This is எங்களோட பயங்கர 10வது வருஷம் சார் 10th இயர் இது. நெக்ஸ்ட் மந்த் வேற ஆனிவர்சரி வருது. So அதுக்கு ரொமான்டிக்கா பாட்டு பாடுறதா அதெல்லாம் நடக்கிற காரியமா அது? படத்துல மட்டும்தானே ma'am எல்லாம். நாளைக்கு சாரோட பர்த்டே, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன gift? அவருக்கு ஆக்சுவலி gift தான் என்ன பிடிக்கும், எதுவுமே பெருசா அவருக்கு பிடிக்காது. புதுசா ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டா அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அதுதான், he loves new shirts. அதுதான் அவருக்கு பிடிக்கும். வேற கோல்டு சில்வர் அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ரொம்ப நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்காது. நாயகர் வந்து it was actually a gift from Amitabh Bachchan for Shantanu and Kiki. Wow. So அது இங்க இருக்கு. It's a special gift. அதனால அது அங்கே இருக்கும். ஸ்பெஷல் பிளேஸ். அம்மா இங்க தான் எடுத்திருக்கீங்க. இல்ல அதான் I told you நான் எங்க போனாலும் அது தூக்கிட்டு போயிடுவேன். இது so it is after 95. I'll tell you around 98 or 99 இருக்கும் அது. எவ்ரி டைம் நான் வந்து உங்களை சந்திக்கும் பொழுது எல்லாமே வந்து அந்த ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண நீங்க முடியும். வேற சும்மா அது பயத்தறிச்சல நிஜமா. கலப்பாதே. கண்ணாடியில பாக்கும்போது எனக்கு தானே தெரியும். மேம் நிஜமா மேம், அதுவும் இந்த வே யூ கேரி யுவர் செல்ஃப் பார்க்கும்போதுல நமக்குலாம் ஃபேஷன் சென்ஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. Carrying myself is tuned up over the years. நான் அதுதான் சொல்ல வேணாம். பட் ஏஜ் ரிவர்ஸ் எல்லாம் கிடையாது. பிகாஸ் we all know we are aging. We're just trying to hide it or camouflage எவ்வளவு முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஸோ அண்ட் ஹாப்பி நியூ இயர் மேம். Happy New Year. தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மேம். பட் வாட் இஸ் இன்சைட் யுவர் லிவிங் ரூம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். வந்து பார்த்தது வந்து குட்டி குட்டி விஷயம் வந்து கண்ணை பறிச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அண்ட் பேசும்போது சொன்னீங்க எல்லாமே நீங்க தான் ஹேண்ட் பிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த everything, ஏஸ்தட்டிக்ஸ்லாம் எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும், கண்ணுக்கு ஜாரிங்கா இருக்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மெலோடா இருக்கணும் எல்லாமே. அதுதான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ரொம்ப போல்டா இருக்கிறது நான் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். அழகா ஒரு என்ன சொல்றது, இந்த ரூம்குள்ள வந்தோடனே ஒரு வைப் ஒன்று இருக்கு மேம். அப்படியா? ஆமா. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங் தான் மேம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா This இருக்கு. is something I love. நான் என்ன ஆனாலும் இது இட்ஸ் a very old painting. ஒரு எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் மேம்? ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. 30 இயர்ஸ் பாருங்க. 95ல பண்ணினது, அப்போ வாங்கினது அது. I got it painted and I just love this. ஏன்னா எனக்கு இந்த பிருத்வி சோனின்னு இந்த ஒரு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் வந்து அவரோட ஃபேஸஸ் வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கும். எனக்கு அதுதான், எனக்கு பெயிண்டிங் கூட ஐ காண்ட் அப்ரிஷியேட் சம்திங் தட் பிசாரா இருக்கிற மாதிரி பெயிண்டிங் என்னால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ரொம்ப அழகா இருக்கணும், எஸ்தெட்டிக்கா இருக்கணும். அதில் இந்த பாருங்க, இந்த லேடி சோ பியூட்டிஃபுல். நான் அது வந்து நான் சும்மா உட்காந்துக்கும்போது வந்து அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் இது. ஸோ எங்கே போனாலும் ஐ செட் ஃபர்ஸ்ட் மை பெயிண்டிங் வில் கம் வித் மீ. அந்த அளவுக்கு பொசசிவ் நான் அந்த பெயிண்டிங்க்கு. அது ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க. பட் நாங்க எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 30 வருஷமா நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா மேம்? ஒரு 2 டிப் கொடுக்கணும்னா என்ன மேம்? இது வாங்கி வச்சிடலாம் மேம். அது மெயின்டைன் பண்றது மேம் ரொம்ப கஷ்டம். இது மெயின்டைன் பண்றதுனா நான் ஒன்றும் பெருசா பண்ணிக்கிறது இல்லைங்க. டஸ்ட் கேதர் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதான். அப்பப்போ லைட்டா டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதா.
சூப்பர் மேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாரி பெயிண்டிங்லாம் சொல்லுவாங்கல்ல மேம், ஒரு புள்ளி வச்சாலே அதுக்கு வந்து ஒரு 2,00,000 3,00,000 அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதானா மேம்? மேபி வேல்யூ இருக்கலாம், ஜாஸ்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது அவ்வளோ இல்லை அது. ம். 95ல வாங்கும்போது அவ்வளோ வேல்யூ கிடையாது. பட் எதுவும் எனக்கு தெரியல. அது வாங்கினேன். அப்புறம் இப்போ வந்து கேள்விப்பட்டா நிறைய வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ. சூப்பர் மேம், சூப்பர். டெய்லி ஃப்ளவர்ஸ் இங்க வந்து இந்த மாரி ஒண்ணு மாத்துறது உண்டா மேம்? டெய்லி ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. எங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்கன்னு எடுத்து வச்சுட்டேன் நான். அது அழகா மேட்ச் பண்றீங்க பாத்தீங்களா மேம், எங்க இருக்கு அப்படின்ற மாரி. அண்ட் ஆமா. இந்த பக்கம் ஷெல்ஃபும் சரி, அந்த பக்கம் சரி, அங்க அந்த கேப்ஸ்ல எல்லாமே ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்டா ஆமாமா. இருக்கு. அங்க கேமல் ஆமா. தான் இருக்கு. ஆக்சுவலி ஆனா அந்த அந்த மாரி ஒரு கேமல் நாங்க அதெல்லாம் வந்து பார்த்ததில்ல. நான் வெளியூர்ல இப்போது போகும்போது ஏதாவது ஒன்று அட்ராக்டிவா இருந்தா நான் பார்த்து வாங்கி வைப்பேன். அது ஆக்சுவலி அது கேமல் வந்து ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் மாரி. உள்ள ஒரு சின்ன கேண்டில் வைக்கலாம். அந்த ஓகே, மாதிரி அது. ஓகே. ஸோ அதில் ஹோல் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளேருந்து லைட் வரும் அது வெளியில. ம். அண்ட் அந்த 2 பொம்மைலாம் அது வந்து ஆக்சுவலி துபாய்க்கு ஒரு தடவை போனப்போ ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினேன் நானு. அண்ட் அந்த சின்ன கிளாஸ் இதெல்லாம் யாரோ கிஃப்ட் பண்ணினது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த 3 இது ஆ. டிபெட்டின் இது பாய்ஸ் மாதிரி ஒரு இது வெரி கியூட். எனக்கு இந்த Yeah. ஃபேஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் அதை ஜஸ்ட் பிக்ட் இட் அப்ங்க. சோ நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்களா மேம்? இந்த ஷெல்ஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த பொம்மை தான் இருக்கணும். இது வந்து எனக்கு வந்து அப்படின்னு கரெக்ட்டா இல்லைங்க. இருக்கணும் அந்த மாரி. ஆமா. யா கீப் சேஞ்சிங். அது நான் அப்பப்போ நான் மாத்திட்டே இருப்பேன். நான் இது மேல போகும், அது கீழே வரும், இது அந்த ரூமுக்கு போகும், அது இந்த ரூமுக்கு வரும் அப்படி. இந்த மாரி ஏஸ்தெடிக் சென்ஸ் வேற ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்கு இருக்கு? உங்கள தவிர. கொஞ்சம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்து வாங்குறது. கிக்கிக்கு நல்ல எஸ்தெட்டிக் சென்ஸுங்க. அவ நல்லா சொல்லுவா அவ இது ஆ. இப்படி பண்ணலாம்னு. அதே மாதிரி என் டாட்டருக்கும் ஷீஸ் ஆல்சோ குட் எஸ்தெட்டிக் சென்ஸ். மேபி ஈவன் பெட்டர் ஐ திங்க். ஸோ 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க அது. நம்ம சாந்தனு சாந்தனு தலையிட மாட்டாரு. என்னை விட்டுடுங்க இதுலேருந்து என்னை விட்டுடுங்க, நீங்க பாத்துக்கங்க அப்படிம்பாரு. ஓகே. அண்ட் இன்னொன்னு மேம், ஒரு மாரி இந்த சோஃபா கலர், ஸ்கிரீன் கலர், லைட்டிங் எல்லாமே ஒரு மாரி இட்ஸ் கோயிங் ஹேண்ட் இன் ஹேண்ட் அந்த மாதிரி இருக்கு மேம். அதான் நான் லைட் சொன்னேன்ல கூட பாருங்க, பயங்கரமா ரொம்ப அழகா இருக்கு மேம். எங்க ஐயோ, வாங்குனீங்க மேம் இதெல்லாம்? இதுவா இது நான் ஆக்சுவலி ஆரோவில்ல வாங்கினேங்க. அப்பா பியூட்டிஃபுல்லா இருக்கு மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான். ஃபுல்லா ரா சில்க் ஃபேப்ரிக் அது. ஸோ ஐ வாண்டட் சம்திங் சென்டர் பீஸ் பட் நாட் ரொம்ப ஆஸ்டென்டேஷியஸாக ரொம்ப பெருசா பேன் இருக்கிற மாதிரி வேண்டாம். பட் ஐ வாண்டட் சம்திங் வெரி பிளசன்ட் அண்ட் ரொம்ப நாள் தாங்கணும்ல. அது வேற வி கான்ட் கீப் சேஞ்சிங்ல. ஸோ அதனால நாங்களாம் ரிட்டையர் ஆனவங்க என்ன சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போறோம். ஸோ ஐ வாண்ட் சம்திங் தட் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் டைம்லெஸ்ஸாக இருக்கணும். நம்ம ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்களும் டைம்லெஸ் மேம். ரிட்டையர் அப்பலாம் நீங்க சொல்லக்கூடாது. இல்ல ரொம்ப வருஷம் ஆனா கூட இட் ஷுட் பி இன் ஐ மீன் ட்ரெண்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இது வாங்கினதுங்க அது. சூப்பர் மேம். அண்ட் அந்த இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து அழகா சோஃபாவோட கரெக்டா மேட்சிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பர்டிகுலரா இந்த கலர் சோஃபாக்கு இப்படிதான் வீட்ல ஃபுல்லா அப்படிதான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்களா மேம்? இந்த ரூம் மெயினா அப்படி பண்ணினதுங்க. கொஞ்சம் அந்த பக்கத்து ரூம் வந்து கொஞ்சம் மோர் இந்தியனைஸ்டா இருக்கும். மோர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டைப்ஸா இருக்கும். அந்த மாதிரி விளக்கு கிழக்கு அந்த ஒரு போட்டோ ஆக்சுவலி ஒரு சாமி போட்டோ மாதிரி இருக்கும். ஆனா இட்ஸ் லைக் டெக்கரேட்டிவ் பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த பக்கத்து ரூம்ல இருக்கும். இன்னொன்னு நான் வெளில என்டர் பண்ணும்போது சைடுல லெஃப்ட் சைடுல வந்து நிறைய குட்டி குட்டி சாமி விக்கிரகம்லாம் இருந்தது. ஆமா அவ்வளவு அழகா இருந்தது. ஒரு 1 மினிட் நான் நின்னு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஆக்சுவலி நான் நான் உள்ள வந்து இந்த வந்தேன். வீடு கட்டும்போது அந்த நிஷஸ் பண்ணிட்டேங்க. அதுல என்ன வைக்கலாம், ரொம்ப நாள் பாட்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் கும்பகோணம் போனோடனே ஒரு கடையில பார்த்தேன். ரொம்ப அழகழகா விக்கிரகம் எல்லாம் இருந்தது. ஸோ ஐ தாட் வை நாட் கீப் திஸ் சொல்லி அது எல்லாத்துக்கும் தனியா வாங்கிட்டேன். மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து அப்படி நான் பார்த்ததே கிடையாதா? பட் அது ரொம்ப எல்லாமே குட்டி குட்டியா அழகா இருந்தது. ஆமா. சாய்ஸ் ஆஃப் சாமியும் வந்து ரொம்ப ஆக்சுவலி ஒரிஜினலா நான் வந்து சும்மா சின்ன சின்ன பாட்ஸ், சின்ன அந்த பீங்கான் இல்ல இந்த மட் பாட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். மட் பொம்மை எல்லாம் வச்சிருந்தேன்னா டெரக்கோட்டால வச்சிருந்தேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி மாத்திட்டு வேற ஏதாவது வைக்கலாம்னா பிளான்ஸ் வச்சேன். நாங்கள் பிளான்ஸ் கரெக்டா வளரல. ஸோ இப்போ ரீசெண்டாக அங்கே கும்பகோணம் போனோன்னா ஐ saw this and I just loved it. ஸோ ஐ தாட் இங்கே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்குமே மேம். அது ஈவினிங் ஆச்சுன்னா லைட் வேற போட்டு அழகா அது மேல லைட் விழும். ஓ ஓகே. நான் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். அதனால அதையும் பார்த்துட்டு போறேன் மேம் போகும்போது. அண்ட் இன்னொன்னு ஒரு சூப்பரான மேட்டர் வந்து உங்களோட அந்த 80s கேங் மேம். அது வந்து ஆக்டர்ஸை தாண்டி ஐ திங்க் மோர் தென் ஒரு பயங்கர 10வது வருஷம் 10th இயர் இது. இயரோட பிக்சர் இது. ஸோ எல்லாரும் we are all in black and gold. Yes. இது நீங்க பாத்தீங்கன்னா இது எத்தனை இயர் எடுத்தது மேம்? இது ஒரு
திங்க் 2021 20 or 21 ஸோ ப்ரீ கோவிட் ஆமா மேம் மேபி ஜஸ்ட் ப்ரீ கோவிட் நினைக்கிறேன் ஐ திங்க் இட்ஸ் டைம் திருப்பி எல்லாரும் ஒரு மீட்டிங் ஒன்று ஆமாமா. நினைக்கிறேன் மேம். நீங்க தான் ஆர்கனைசர்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பாம்பேல ஒரு ஆஃப்டர் கோவிட் வி ஹேட் அ கெட் டுகெதர். ஆ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அகைன் வி couldn't have it. அதான் பிளான் பண்ண டைத்துல ரொம்ப மழை வந்தது, ஸோ வி had to cancel it. அதான் நீங்க தான் பிளான் பண்ணுவீங்க சுஹாசினி மேமோடன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து நாங்க 4-5 சொல்லிருக்கீங்க. பேர் இருக்கோங்க. We are நான் மட்டும் என்ன கிடையாதுங்க. 4-5 பேர் இருக்கோம். ஸோ வி ஆல் கெட் டுகெதர் அண்ட் டிசைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து எப்படி ஒரு ஒரு அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்றோம்ல அந்த மாதிரி இது அந்த ஒரு மாதிரி அப்டேட்டா இருக்கு மேம். நாங்களே வெயிட்டிங் ஃபார் our next reunion அந்த மாதிரி இருக்கு. so நைஸ் தெரியுமா, இங்க எல்லாரும் சேர்ந்து ஐ டோன்ட் நோ, நாங்களாம் அப்போ சேர்ந்து ஆக்ட் பண்ணோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் we are still friends. அது மாதிரி இட்ஸ் a very special bond எங்களுக்குள்ள அது. ஸோ இதுல ரஜினி சார் இல்லையோ? ரஜினி சார் நம்ம லாஸ்ட் ஃபியூ கப்புள் ஆஃப் இயர்ஸா வரல அவரு. ஆரம்பத்துல எல்லாம் வந்தாரு, இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வரல அவரு. ஸோ ஐ திங்க் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணோம். நாங்க வந்து இன்டர்நெட்ல அந்த போட்டோஸ் பார்த்துட்டு நாங்க வந்து என்ஜாய் பண்றோம். இது நீங்களா லைக் பண்றீங்களோ, நாங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவோம் அது. சூப்பர் சூப்பர் மேம். இஸ் நவ் தட் நீங்க பொட்டிக் இருக்கிறதுனால ஐ திங்க் உங்க பொட்டிக்ல இருந்து எல்லாருமே கேன் ஷாப் தேர் க்ளோத்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இல்லைங்க. அண்ட் இன்னொன்னு பார்க்கும்போது மேம் கீபோர்ட் யாரு கீபோர்ட் ப்ளே பண்ணுவா? எங்களுக்கு அந்த செய்தியே தெரியலையே, யாரு வாசிப்பா? அதுவா சார்தாங்க, அவருக்கு ரொம்ப மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால இதை வாங்கி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகே. அவருக்கு ரொம்ப மியூசிக்னா ரொம்ப பேஷன். மியூசிக் கம்போஸ் கூட பண்ணிருக்காங்களே. பண்ணிருக்காரு. he really அவரோட ஐ திங்க் ரிலாக்ஸேஷன் இஸ் மியூசிக். ஸோ ஒர்க் பண்ணுறது வேற, நிறைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மியூசிக் ப்ளே பண்ணுவார், லிசன் பண்ணுவார், கம்போஸ் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஸோ அது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் அந்த ரூம்க்கே போக மாட்டேன். உங்களுக்கு எப்போது ரொமான்டிக் அந்த மாதிரி பாடுறதுலாம் உண்டா மேம்? ஆன் யுவர் ஆனிவர்சரிஸ், நெக்ஸ்ட் மந்த் வேற ஆனிவர்சரி வருது. ஆமாம். ஸோ அதுக்கு ரொமான்டிக்காக பாட்டு பாடுறதா அதெல்லாம் நடக்கிற காரியமா? அது படத்தில் மட்டும்தானா மேம் எல்லாம்? ஓகே ஓகே. ஸோ நாளைக்கு சாருடைய பட் பர்த்டே. ஆனால் மிஸ் பண்ணாமல் விஷ் பண்ணுவார். அண்ட் ஏதாவது ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக போய் வாங்கிட்டு வருவார். லாஸ்ட் இயர் என்ன கிடைச்சது மேம்? எவ்ரி இயர் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஓகே, சம்திங் ஸ்பெஷல். நாளைக்கு சாரோட பர்த்டே, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன கிஃப்ட்? அவருக்கு ஆக்சுவலி கிஃப்ட்னா என்ன பிடிக்கும், எதுவுமே பெருசா அவருக்கு பிடிக்காது. புதுசா ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டா அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அதுதான், ஹி லவ்ஸ் நியூ ஷர்ட்ஸ், அதுதான் அவருக்கு பிடிக்கும். வேற கோல்டு சில்வர் அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ரொம்ப நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன் ஆக்சுவலா. பட் ஃபோன் இஸ் ஜஸ்ட் அன் அக்சசரி மாதிரி அவருக்கு, ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் டெய்லி யூஸ். அவருக்கு பிடிச்சது ஷர்ட்ஸ் தான். இன்னும் அந்த ட்ரெஸ்க்கான ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட். ஆமா. அப்போ நீங்க டிசைன் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி அந்த அது மாதிரி பண்ணுவேங்க, பட் நாட் இந்த மாதிரி அக்கேஷனுக்கு இல்ல. அதாவது வெட்டிங் மாதிரி டயத்துல ஐ டூ லிட்டில் பிட் ஆஃப் என்னோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது காட்டணும்ல. எங்க பிளவுஸ் மட்டும் நாங்க நல்லா டிசைன் பண்ணி போட்டுக்கிறோம். அது மாதிரி சாந்தனுக்கு சாருக்கு எல்லாமே ஒரு ஷர்ட்ல ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போம். சூப்பர் சூப்பர் மேம். உங்களுக்கு இங்க ஃபேவரட்டான ஒரு ஒரு பொருளோ இல்ல நீங்க வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து சில் பண்ணுவீங்க மேம்? சில் பண்றதெல்லாம் இங்க இல்ல. ஓகே, only meeting spot. ஆமா. ஓகே. சோ நீங்க chill பட் some nice that அந்த விநாயகர் வந்து it was actually a gift from Amitabh Bachchan for Shantanu and Kiki. Wow. So அது இங்க இருக்கு. It's a special gift, அதனால அது அங்கே இருக்கும். ஸ்பெஷல் பிளேஸ். அம்மா. ஓகே. நீங்க chill பண்ற இடத்துல என்ன என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும்? நான் chill பண்ற இடத்துல ஒண்ணும் இருக்காது. என்னோட ஐபேட் இருக்கும், டிவி இருக்கும், அவ்வளவுதான். Netflix and chill. சூப்பர் மேம். லாஸ்டா வந்து 2 அழகான இந்த கப்புள் போட்டோகிராஃப்ஸ் வந்து அங்க எங்களால ஆமா, this actually a gift யாரோ லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க. சோ எங்க வைக்கிறதுன்னு தெரியல, அதனால இங்க போட்டு வச்சிருக்கோம் நாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு நாஸ்டாலஜிக் ஓல்ட் பிக்சர் ஒன்னு அங்க இருக்கு. I know, that is also a very special picture. That's a nice picture. And again, this is gifted by Mohanlal for one of our 80s get together. எல்லாருக்குமே அவர் paint, he got it painted. Wow. So the paint பண்ணி he gave each one of us. And of course that is a nostalgic picture. எந்த இயர் எடுத்தது மேம்? கல்யாணம் புதுசுலயா? இல்ல 2000 எடுத்தலாம் மேம். அது மட்டும் if you don't mind. இது வந்து I think எந்த வருஷம் இருக்கும்? இங்க தான் எடுத்திருக்கீங்க. இல்ல அதான் I told you, நான் எங்க போனாலும் அது தூக்கிட்டு போயிடுவேன். இது so it is after 95. I'll tell you around 98 or 99 இருக்கும் அது. அந்த வருஷம். சூப்பர் சூப்பர். இந்த வீட்ல இல்ல, இந்த வீட்ல இல்ல, வேற வீட்ல. பட் அது மட்டும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பாருங்களே, வாவ் சூப்பர். கல்யாணம் ஆன புதுசுல நாங்க ஒன்னு கேள்விப்பட்டோம், நீங்க வந்து ஹனிமூனே போகல, அதுவும் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃபேமிலி ட்ரிப்பா. பழைய கதையாயி போச்சு. ஏன்னா ஆக்சுவலா கல்யாணம் ஆகி ஒரு
3 or 4 டேஸில் சார் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டார். தாவணிகரர்கள் படம் ஷூட்டிங்காக போனார். ஸோ அப்புறம் அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருந்தது. முடியலன்னு சொல்லிட்டு அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஐ பிகேம் ப்ரெக்னென்ட். அதுக்கப்புறம் திருப்பி போக முடியாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போக முடியாதுன்னு சொல்லி அப்புறம் சரி அடுத்த வருஷம் போகலான்னா அடுத்த படம் ஆரம்பித்தார், சின்ன வீடு பண்ணார். ஸோ அந்த டைம்லையும் போக முடியல. அதுக்கப்புறம் அகெயின் ஐ காட் ப்ரெக்னென்ட். ஸோ அது அப்படியே வருஷம் போயிட்டே இருந்தது. ஃபைனலாக ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபேமிலியா நீங்க 4 பேரும் போறீங்க. எங்கேயாவது போகணும் அப்படி 4 பேர் இல்லை, நாங்கள் வந்து சப்போஸ் பி ஹனிமூன். பட் 2 குழந்தைங்க, எங்கள் அம்மா, என் தம்பி, அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸு, 7-8 பேர் நாங்கள் போனோம். ஸோ ஐ காண்ட் ஈவன் கால் இட் அஸ் அ ஹனிமூன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஹனிமூன் பிளான் பண்றோம். என்ன மேம்? அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ட்ரிப் போயிட்டோங்க. பட் ஒரு ஆனிவர்சரி ட்ரிப் ஒன்று ஆனிவர்சரின்னு எல்லா ஊருக்கும் போயிட்டோங்க. யூஎஸ் கூட போயிட்டோம் ஒரு ஆனிவர்சரிக்கு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரிப். நீங்க 2 பேர் மட்டும்? இல்ல, we had some friends over there. நாங்க 2 பேர் மட்டும் தான், but we had friends over there. அப்புறம் we went to the snow mountains. அங்க வந்து ஆஸ்பென் அந்த ஒரு ஊர்ல வந்து பியூட்டிஃபுல். I mean it was out of the world. I think it was the coldest place in US அந்த மாதிரி. ஸோ அது ஹில் மேலே போய் அதெல்லாம் எங்கள் ஆனிவர்சரி டைம் தான். ஸோ இட் வாஸ் சச் எ மெமரபிள். அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே யூஎஸில் இருக்காங்க, அவங்களோட போனோம். ஸோ இட் வாஸ் அ லவ்லி டைம் வி ஹேட். அந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் நிறைய ஆனிவர்சரிஸ் வி ஹேவ் செலிப்ரேட்டட் அவே ஃப்ரம் த ஹவுஸ். சூப்பர் மேம். ஸோ ஒன் லாஸ்ட் திங், இந்த ரூம்ல வந்து நீங்க ரொம்ப நாளா மாத்தணும் இல்லை வந்து ஐ ஷுட் ஆட் சம்திங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படி எதுவுமே இல்லை? என் கணக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கு. பட் நீங்க ஏதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா? இல்லை, அப்படியே தான் இருந்தால் நான் வந்து கொஞ்சம் அந்த அப்போல்ஸ்ட்ரி மாற்றுவேன். குஷன்ஸ் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். நான் குஷன்ஸோட கலர்ஸ் அதெல்லாம் அடிக்கடி மாற்றிட்டு இருப்பேன். ஸோ பெருசாக நான் ஒன்று மாற்றணும்னு நினைக்கிறது இல்லை. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா மாற்றிடுவேன் கண்டிப்பாக. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ அழகா வந்து எங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஸ்பெஷல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான விஷயங்கள் பற்றி அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம். இப்போ வந்து அடுத்து தட் இஸ் ஆல்சோ another ஸ்பெஷல் பெயிண்டிங். அம்மா, எஸ், தட்ஸ் ஆல்சோ சம்திங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எல்லாமே ஒரு ஆன்டிக் டச் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை மேம்? எஸ்தட்டிக்காக அழகாக இருக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். கரெக்டாக அது மேலே ஒரு லைட் வேற வச்சிட்டீங்க. ஸோ அது போட்டால் இன்னும் நல்லா வந்து போடுவோம். சூப்பராக ஃபீலிங்காக இருக்குது. செம மேம். ஓகே மேம், இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம புட்டிக் போகிறோம். அங்கே வந்து எவ்வளோ சூப்பரான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பொங்கல் வேற வரப்போகுது. ஸோ ஷாப்பிங்க்கு ரெடி ஆகலாம்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஸோ கண்டெம்பரரி ஹீரோயின்ஸில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் யார் சொல்வீங்க? இப்போ இருக்கிறது வந்து ஐ திங்க் இப்போ தே ஹேவ் பெஸ்ட் ஆஃப் டிசைனர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேருங்க அவங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ லவ் நயன்தாரா பண்ணிக்கிற ஸ்டைலிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிப்பாங்க. ஸோ தட் ஆல்சோ லுக்ஸ் நைஸ் ஆன் ஹர். அந்த டைம் வந்து எஸ்கே அண்ணன் கல்யாணம் போது அவங்களோட ஆக்சுவலி அந்த அவங்க ஒய்ஃப் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த பிளவுஸ், ஆமாம் பிளவுஸஸ்லாம் ஒரு மெரூன், அந்த எனக்கு அந்த அளவு கலர் ஞாபகம் இல்லை. பட் ஸோ நம்ம வெட்டிங் பிளவுஸ்லாம் நான் பண்ணி கொடுத்தது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.